அத்தை அத்தை சாப்பாடெல்லாம் செஞ்சு டேபிளில் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி மேலே காய போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு வரது. ஓ மகாராணி கோயிலுக்கு போக கிளம்பிட்டால, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னது? இங்கே வா, வந்து என் காலை முக்கி விடு. கோயிலுக்கு போகிறாங்களாம், கோயிலுக்கு. இங்கே வந்து சாமி கும்பிடலைன்னா இங்கே சாமி அழுதுகிட்டு இருக்கு. வாடிங்க. ஃபோன் பண்ணுறான், பேசிக்கிறேன். ஹலோ ஹேமா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன்டி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது, உன் மாமியார அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏண்டி? அப்படியா? வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி உன் மாமியார் காலகையெல்லாம் அமுக்க சொன்னாங்களா? சரி, நீ செஞ்சது தான் ஹேமா கரெக்டு. நம்மளை மாதிரி தானே அவங்களும் ஒரு காலத்தில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாங்க. எல்லா நாளும் எப்பயாவது ஒரு நாளைக்கு உடம்பு முடியலைன்னு காலகை அமுக்க சொன்னால் சரி, எல்லா நாளும் செய்ய சொன்னால் நீ செஞ்சது தான் கரெக்டு. சரி சரி, நான் கோயிலுக்கு வர்றேன், அங்கே வா பேசிக்கிடுவோம். ஓகே ஓகேடி. அத்தை, உங்களுக்கு காலகை அமுக்கணுமா? வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம். காலெலாம் நல்லா தான் இருக்குது, கையெலாம் நல்லா தான் இருக்குது. நீ கோயிலுக்கு போயிட்டு வா, நீ போயிட்டு வா. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வாம்மா. கோயிலுக்கு போயிட்டு வரேன். யாருக்கிட்ட என் ஃப்ரெண்டும் போன் பண்ணலை, யாரும் போன் பண்ணலை. அவன் பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறது. நம்ம என்ன வேலைக்காரியா? இல்லை, வேலைக்காரியை விட மோசமாக நடத்துறீங்க எவ்வளோ இருக்கே.